அட திராவிட திராவிட மானிடரே கேளு, நம்ம கழகத்தின் ஆட்சியில் கவலையின்றி வாழு. அட திராவிட திராவிட மானிடரே கேளு, நம்ம கழகத்தின் ஆட்சியில் கவலையின்றி வாழு. இந்த நாட்டையும் காத்திடவே, தமிழ் குடிமக்கள் நலம் பெறவே, அந்த உத்தமரின் ஆட்சி வர பாடுபடுவோம். அட திராவிட திராவிட மானிடரே கேளு, நம்ம கழகத்தின் ஆட்சியில் கவலையின்றி வாழு. தென்னமரத்துக்கு தானே போட்டிருக்கேன். ஆத்தா சீட்டுமா தென்னமரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா, என் பொண்டாடி சீட்டுமா தென்னமரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே ஒண்ணு போட்டேன்டா. அட என்னென்ன நீங்க என் புள்ள சீட்டுமா தென்னமரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்டு சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்க, தென்னமரத்துல போட்டுக்கணும் 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 போட்டுக்கணும். அட என்னென்ன நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னமரத்துல போடுறான்னு. நான் நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியா நீ? மகன் வீட்டுல நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாய். அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தி இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு. சுப்பியாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. சுப்பையாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. ஓ, சுப்பியா சாரா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு ஒர்க்குடா. என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க? யாருக்கு போன் இருக்குமோ? ஹலோ, யார் வேணுங்க? அறிவுகட்ட முண்டா பண்ணாட பரதேசி சோர்த்திக்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? சுப்பையா கூப்பிடு 100 தடவை கேட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் 1 நிமிஷம் 1 செகண்ட் என்ன கட்டி ஆஃபீஸா இல்ல சண்டை போடுறதுக்கு கூட சந்திரமாடா?